நல்ல விஷயத்துக்கு தானே, தண்ணி சப்ளை பண்ணுறதுக்கு தானே, ரோடு வைடனிங்க்கு தானே அப்படின்னு ஒவ்வொரு முறையும் தப்பான விஷயங்களை நியாயப்படுத்திட்டு இருந்தால் ஊரில் நீர்நிலைகளே இல்லாமல் போயிடும். சிட்லப்பாக்கம் ஏரியில் நார்த் ஈஸ்ட் கார்னரில் ரோடு வைடனிங்காக ஏரியோட செக்ஷன் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணியாச்சு. சரி, ரோடு தானேன்னு சொல்லி எல்லாருமே ஊரே அமைதியாக இருந்து ரோடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண விட்டாச்சு. இப்போ அடுத்தது வாட்டர் டேங்க் சம்பு கட்டுறோம்னு சொல்லி ஏரிக்குள்ளே திருப்பி பெரிய பள்ளம் நோண்டி வேலைகள் துரிதமாக நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, தண்ணி சப்ளைக்கு தானே இதையும் சும்மா விட்டால் அடுத்த பில்டிங் வராதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குன்னு தெரியல. ஏற்கனவே ஃபுட் ஸ்ட்ரீட் வரப்போகுது, இன்னும் 3 கிணறு நோண்ட போகிறோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. சரி, இப்படி ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் அலோவ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ரிகவர் பண்ண ஏரி கூடிய விரைவில் திருப்பி காணாமல் போயிடும். அது தவிர ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் இருக்கணும். எதை பண்ணாலும் இது பண்ணால் லாங் ஸ்டாண்டிங்காக இருக்குமா அப்படின்னு யோசிக்கணும். மாடம்பாக்கம் ஏரியில் 3 கோடி செலவு பண்ணி 5 கிணறு வெட்டி அங்கேருந்து சிட்லப்பாக்கம் வரைக்கும் பைப்லைன் கிரியேட் பண்ணி தண்ணி சப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ணாங்க. ஆரம்ப காலத்தில் அந்த ஊர் மக்கள் அப்போவே அதை எதிர்த்தாங்க. ஏரிக்குள்ளே எப்படி நீங்கள் கிணறு கட்டலாம், அது தவறான இதுவாச்சு, பொல்யூட்டட் ஆகாதா, அப்போவே கேள்வி கேட்டாங்க. அதெல்லாம் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி அந்த ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணி தண்ணியும் வர வச்சோம். ஒரு நல்ல விஷயம் தான், தண்ணி சப்ளையும் ஆரம்பிச்சது. அப்போ ஏரி நல்லாவும் இருந்தது. ஆனால் மக்கள் அன்றைக்கி சொன்ன மாதிரி ஏரிக்குள்ள பொல்யூஷன் ஏரி ஃபுல்லாக பொல்யூட் ஆகிடுச்சு, அந்த கிணறு ஃபுல்லாக பொல்யூட் ஆகிடுச்சு. சிட்லப்பாக்கம் ஏரியிலையும் அந்த மாதிரி தவறான முன்னெடுப்புகள் எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தொடர்ந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும். டாய்லெட் கட்டியாச்சு, ஆம்பி தியேட்டர் கட்டியாச்சேலாம் அதையும் இதையும் லிங்க் பண்ண முடியாது. லேக் விசிட்டர்ஸ்க்காக வர்ற அம்யூனிட்டிஸ் வேறு, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக பண்ணுற தவறுகள் வேறு, ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து பார்க்க முடியாது. கார்பரேஷன், டபிள்யூஆர்டி, ஹைவேஸ், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா பண்ணுறது சஸ்டைனபிள் சொல்யூஷனாக லாங் ஸ்டாண்டிங்காக இருக்குமா, லீகாலிட்டிஸ்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்களா, இதை ஒவ்வொரு முறையும் கரெக்டாக அனலைஸ் பண்ணி சரியான முறைகளை தேர்ந்தெடுத்து பண்ணணும். இல்லைனா கேள்விகள் கேட்பாங்க. இன்றைக்கி நாங்கள் கேட்கணும், நாளைக்கு வேறு யாராவது கேட்பாங்க. அப்புறம் பஞ்சாயத்து பில்டிங், கம்யூனிட்டி ஹால், போலீஸ் ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் இடித்த மாதிரி இடித்து பப்ளிக்கோட காசு தான் பண விரயமாகும். அதனால் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே அனலைஸ் பண்ணி தேவையா தேவையில்லையா, சரியா தவறா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பண்ணுறது சால சிறந்தது. கண்டிப்பாக தண்ணி வேணும், கண்டிப்பாக ரோடு வேணும். ஆனால் அது எங்கே பண்ணணும், எப்படி பண்ணணுன்றதெல்லாம் லீகாலிட்டிஸ் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். சமீப காலங்களில் பார்க்குறோம், ஹைகோர்ட் ஆர்டர் மீறினா கோர்ட் கண்டெம்ட் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. 1 மாதம் ஜெயில் போடுறத பார்க்குறோம், ஒவ்வொரு பெனால்ட்டி வரதை பார்க்குறோம். கோயம்புத்தூரில் தாசில்தாஸ்க்கு 1 மாதம் ஜெயில் போடுறத பார்க்குறோம். சிஎம்டிஏ சீனியர் அஃபிஷியலுக்கு பண்ணுறதை பார்த்துருக்கோம். ஸோ கோர்ட்டும் இதை கொஞ்சம் சீரியஸாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஆர்டர் கொடுத்துட்டு அதை மீறும் அஃபீஷியல்ஸை கண்டிப்பாக டாஸ்க் பண்ணுவாங்க. இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு பண்ணுவாங்க. அதனால் நமக்கும் நல்லது தேவை. ஆனால் லீகாலிட்டிஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு சரியான வழிமுறைகளில் செய்வது தான் நல்லது. நன்றி.